டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நடிகர் சூர்யா அவர்கள் செல்வராகவன் டைரக்ஷன்ல என்ஜிகே படத்துக்கான ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ சூர்யா 38 ஆகிய காப்பான் படத்துக்கான ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சூர்யா 38 பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா டைரக்ஷன்ல அப்படின்னு அந்த படத்துக்கான அப்டேட்டும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ சூர்யா 37க்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ என்ஜிகே படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி என்ஜிகே படத்துக்கான டீசர் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் செம்மையா வைரல் ஆனிச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சுங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா படக்குழுவினர் அஃபிஷியலாக எப்போ ரிலீஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ரிலீஸ் குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க. ஸோ நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ஜிகே படத்துக்கான டப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்றத இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஆகிய SR பிரபு அவர்களே பார்த்தீங்கன்னா அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட் டப்பிங் ஃபார் என்ஜிகே டுடே, ரிலீஸ் பிளான் டு பி ஷேர்ட் இன் எ வீக் அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காருங்க. ஸோ நாங்கள் எப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியும் SR பிரபு அவர்கள் சொல்லியிருக்காருங்க. ஸோ என்ஜிகே படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கியூரியாசிட்டி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வராகவன் படம் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னே கூட சொல்லாங்க. ஸோ லாங் கேப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் மற்றும் யுவன் சங்கர் ராஜா இவங்க 2 பேருக்காம்போ இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒரு காரணமாக இருந்தாலுமே கூட இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட படம் இது. ஸோ சூர்யா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொலிட்டிஷியனை பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விவசாயத்தை பற்றியும் காமிச்சிருந்தாங்க, இன்னொரு பக்கம் பாலிடிக்ஸை பற்றியும் காமிச்சிருந்தாங்க. ஸோ விவசாயம் மற்றும் பாலிடிக்ஸ் அப்படின்னு ரெண்டத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த என்ஜிகே படத்தில் பேசியிருக்காங்க அப்படின்னும் போது எல்லா ஆடியன்ஸுக்குமே இந்த படம் குறித்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியா பார்த்தீங்கன்னா ரகுல்பிரீத் சிங் மற்றும் சாய் பல்லவி அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ இந்த படத்தை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா படக்குழுவினர் அஃபிஷியலாக நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, நீங்கள் இந்த என்ஜிகே படத்தை பிக்ஷனில் பார்க்கறதுக்காக எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.